தாஸ் Sir. இபி என்னாச்சு? சார் சொல்லிட்டேன் சார், வந்துடும் சார். ப்ளூ வேல் கரை ஏறிடுச்சா இல்லையா? எஸ் சார். இந்த 2 கேஸ்லையுமே சின்ன பொண்ணுங்கனால அஃபேருங்கிற மோட்டிவ் இருக்குது. ஆனால் இவங்க வயசானவங்க, கூட யாருமே இல்லை, தனியாக தான் இருந்திருக்காங்க. இங்கே ஷிஃப்டாக 6 மாதம் தான் சார் ஆச்சு. ஸோ ஃபால் ஃப்ரம் ஆகிட்ட தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு கோஇன்சிடென்ஸும் இல்லை சார். ஐயா இருபத்தியா சார் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் பாக்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். வயசு என்ன? 55 சார். வேறு யூஸ்ட் எதுவும் டஸ்ட்பினில் இருக்கா பாரு. சரிங்க. போகிறோம் ஒருத்தன் பொறுக்கிறோம் ஒருத்தனா. இப்போ அந்த 2 கேஸோட லைனுக்கு இது வருது இல்லை? சார் கால் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் சார் இருக்குது. ஆனால் ரீசார்ஜ் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது சார். சரியாக 2 நாளைக்கு ஒரு தடவை 2 கடை மாறி மாறி 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க சார். இது செக் பண்ணு. எஸ் சார். அந்த பேக்கெட் கூட. கண்டிப்பாக சார். அண்ணே வாங்க போகலாம். இல்லை வரேன். உள்ளே வாங்க சார். சார் வாங்க சார். கடைக்கு வரும்போது பார்த்துருக்கேன் சார். மற்றபடி அந்த பொம்பளை டீட்டெயிலாம் என்னன்னு தெரியாது சார். கடைசியாக கடைக்கு எப்போ வந்தாங்கன்னு தெரியுமா? அந்த விவரம்லாம் இல்லை சார். வரவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து நம்பர் போட சொல்லி ரீசார்ஜ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான் சார். சரியாக 30 ரூபாய்க்கு ஏன் ரீசார்ஜ் பண்ணுறாங்க? சார் ஒன்று அவங்ககிட்ட காசு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஸ்கீம் அது மாதிரி இருக்குது சார். உங்களே தான் வாங்கினதா? ஐயோ, இதெல்லாம் நான் விற்கிறது இல்லை சார். ஐயோவா? எப்போ கொடுத்தாலும் ஸ்டேஷனுக்கு வரணும், சரியா? வரேன் சார், வரேன் சார். சொன்ன பசங்க நாலு சார். 4 ஓன் யூஸ்க்காவது நிறைய வாங்கி வை பட்டா. ஓகே சார். அண்ணா எந்த டேட்டில் ரீசார்ஜ் பண்ணாங்க? 22ஆம் தேதியா? அண்ணா அதே கையெழுத்தில் பாருங்கண்ணா, இன்னொரு நம்பர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் கிடைங்க. போதியா போதும். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? ஃபோன் பண்ணது நீ? அட்டன் பண்ணது நீ? ஐயா, நான் பேசிக்கிட்டு கால் பண்ணு. சிங்கம். ஏய், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? யோ ஃபோன் காளிதாசர் கொடு. கேமரா வச்சு ஃபாலோ பண்ணுற போல இருக்கு. கொடுங்க. எல்லாம் சொல்கிறாயா? ஹலோ. தாஸ் இந்த ஃபோன் வீட்டில் தான் இருக்குது. வேறு ஏதாவது க்ளூ கிடச்சதா? இல்லை சார், ஆஸ் ஆஃப் நோ பெருசாக ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் ஸ்பாட்டுக்கு வரோம் சார். ஏசிண்ணா. ஐயோ, ஈஸியா? தாஸ் அந்த லேடியோட ஃபோன் செக் பண்ணியாச்சு. ஆல் நம்பர்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் எக்ஸப்ட் 1. அந்த நம்பரோட அட்ரஸ் எடுத்தாச்சு. we're going there now. இந்த நம்பர் இப்போ எங்கே லைவாக இருக்குது, கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். எஸ் சார். சார், அந்த நம்பர் லொக்கேஷன் கொடுங்க. ஹலோ. ஓகே சார், நாங்கள் ரொம்ப பக்கம் தான் சார் போயிட்டுருக்கோம். எங்கே சார்? எங்கே? சௌராஷ்டிரா நகர், சூளமேடு சௌராஷ்டிரா நகர் தானே சார்? ஐயா, அந்த லெஃப்ட் போயிடலாம். ஓகே சார், ஓகே சார், நாங்கள் அங்கே தான் சார் இருக்கோம். ஆமாம் ஐயா. விண்டா இருக்குங்க. எங்கேருந்து வரீங்க? அடையாளம் வரேன் சார். அண்ணே அங்கே ஒருத்தர் பாருங்க, வண்டி திருப்பிட்டு ஓடுறான். வாங்க வந்து ஏறுங்க.
அந்த ஒர்க்கான நம்பரோட அட்ரஸ் இங்கே தான் இருக்குது. அந்த பையன் உள்ளே தான் இருக்கா போல. நாங்களும் ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தோம். அவனும் புல்லட்டை தான் சார் வந்தான். ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். தூக்கிடலாம் சார். அவசரப்பட வேணாம். இஸ் only clue that we have. இப்போ அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரியல. உன் ஃபோனில் ஸ்விக்கி ஆப் இருக்கா? இருக்குது சார். ஓப்பன் இட். இந்த அட்ரஸ்க்கு ஏதாவது ஆர்டர் பண்ண அந்த ஆப்பில். சார் இட்ஸ் யுவர் பீஸா சார். நான் ஆர்டர் பண்ணலையே. சார் மிஸ்டர் விவேக் ஆமாம், உங்கள் பேரில் தான் சார் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே. சார் பேமெண்ட் எல்லாம் கூட பண்ணியிருக்கு சார். அதான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, போடா. அந்த வீட்டில் டெலிவரி கொடுத்துட்டியா? இல்லை சார் ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்லிட்டார் சார். வீட்டில் யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க சார். ஆள் பார்க்க எப்படி இருக்கான்? நல்லா ஹைட்டாக மாடர்னாக இருக்காங்க சார். ஆனால் தண்ணி போட்டிருக்காங்க சார். சரி, நான் சொல்கிறபடி செய். டேய், என்னடா உனக்கு? போடா. சார் ஒரு நிமிஷம் please சார். சரி குர்ரா. சார் 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 திருப்பி திருப்பி சார் சார் விடுங்க சார். சார் 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 பயமுறா. சார் சார் அதான் சார். அந்த பொம்பளை அதுக்கெலாம் வராது சார். இடம் மட்டும் தான் வாடகை கொடுக்கும். நம்ம தான் சார் ஆளை கூட்டிகிட்டு போகணும். இதை பற்றி ஏரியாவில் தெரிஞ்ச பிரச்சனையாகி வீடு காலி பண்ணிட்டு சார். புது வீடு எங்கேன்னு தெரியாது சார். ஆனால் 4 மாதம் இடம் கேட்டு கால் பண்ணுங்க சார். ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு சார். சார் சார் கொலை ரொம்ப பெரிய விஷயம் சார். சார் 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 அன்னைக்கு 2 மணிக்கு வேலை நான் சார் இருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட எஃபியில் லைவ் போட்டிருக்கான் சார். செக் பண்ணி பார்த்துங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தெரியுமா? சார் பார்த்ததில்ல சார். சரி பெரிய நெட்வொர்க் சார். ஷில்பான்னு ஒரு பொண்ணு பப்பு வாசல் ஃப்ளவர் ஷாப் வச்சுருந்துச்சு. அது மூலமாக தான் எனக்கு பொம்பளை தெரியும் சார். அதை விசாரிச்சிங்கன்னா இவங்களை பற்றி எல்லாம் தெரியும் சார். இப்போ ஷில்பா எங்கே இருக்கா? ஹலோ, இந்த ஏரியாவில் ஷில்பான்னு யாராக இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையே ஏய், சார். எனக்கு தெரிஞ்சு அப்போ யாரும் இல்லை சார். நீங்கள் வேணா உள்ளே போய் விசாரிச்சு பாருங்க சார். சரி வாங்க போ. சார் என்ன சார் இங்கே? இங்க ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். வரும் சார், உள்ள வாங்க சார். வாங்க சார், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். பார்த்து வாங்க. இன்ஸ்பெக்டர் தாஸ் சார்மா, சொன்னேன்ல காய் போடுமா. யார்? அனிதாவா? ஆமாம் சார். காஃபி இல்லாத வேணாமா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. அதுக்கெலாம் டைம் இல்லை. இந்த ஏரியாவில் ஷில்பா நேராக இருக்காங்களா?
சார் இந்த பொம்பளைங்க சில்பான் பேர் வச்சு ஏரியாவில் 7-8 பேர் இருக்காங்க சார். அதில் நீங்கள் சொல்கிற சில்பா யாருன்னு தெரியல சார். எங்கே இருப்பாங்க? சார் பிள்ளைங்களாம் இருக்காங்க சார். வெளியே வர சொல்லி பார்க்கலாமா சார்? எல்லாரையும் தனித்தனியெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது, ரொம்ப அவசரம். சரி வாங்க சார். சார் அந்த பொம்பளை தான் சார். ஹாய் விஸ்வா, சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா? சீக்கிரம் கொண்டு வாடா, சாப்பிடலாம். பசிக்குது. என்னங்க, நான் மைதிலி. இந்த விஸ்வா கடைக்காரர் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்து என்ன ஒரு வீட்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஸ்வா நாய் கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னமோ பேசுறான். சீக்கிரம் வாங்க. அவன் வரமாட்டான். இங்கிருந்து நீ யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அது என் செல்ஃபோனுக்கு தான் வரும். EPABXல அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். 16 வருஷமா என்ன உன் கூடவே வளர்த்துட்டு எப்படி மைத்திலி என்ன அவ்வளோ முட்டாள் நினச்சிட்ட? அவன் இங்கே வருவான். வந்தா என்ன ஆவான் தெரியுமா? வந்து பாரு, இது மெட்ராஸ் தான், எங்க பீச் ஹவுஸ் தான். ராக்கி, ஜான்சி, அர்ஜுன், வா. கேட்ச் 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 கேட்ச். உன் காதல் கணவன் வந்தா என்ன ஆவான் பாரு மைத்திலி. கடவுளே, இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியேயும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. இது என்ன தெரியுமா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஆனா அவனால இங்க வரைக்கும் வர முடியாது. ஏன் தெரியுமா? அங்க பாரு, அது சாதாரண முள்வேலி இல்ல, ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் வேலி. தொட்டான் சாம்பல் தான். எஸ் டாட். எங்கடா இருக்க? காலேஜ்ல. யூ ராஸ்கல், போய் சொல்லாத. எங்கடா வச்சிருக்க அந்த பொண்ணை? எந்த பொண்ணு? மைதிலிய. அவ ஹஸ்பண்ட் இங்கே வந்து என்ன கேட்குறான். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐ ஆம் இன் காலேஜ். கிறுக்கு பிடிச்ச நாய, என்னடா வேணும் உனக்கு? Do you want to have sex with me? சொல்லு. சேச்சே, இதுக்கு அசிங்க அசிங்கமா பேசுற? செஸ் ஆடலாம் வா. ஒரே ஒரு கேம் என் கூட ஆடி பாரு. நீ தோத்து போயிட்டா அவன் சொன்ன மாதிரி துணியெல்லாம் அவுத்து போட சொல்ல மாட்டேன். ஸ்டாப். இப்ப விளையாட வரப்போறியா இல்லையா? நீ ஜெயிச்சுட்டா உன்னை விட்டுற மைதிலி. அந்த நாயோட போய் குடும்பம் நடத்து. ஐ ஸ்வேர், உன் மேல சத்தியமா உன்னை விட்டுறேன். வெயிட், நீ தோத்துட்டா? தோக்க மாட்டேன்டா. தோத்துட்டா? அதையும் நீயே சொல்லி தொலை. சொல்லு, என்ன டீல்? உன்னை என்கிட்டன்னு பிரிச்ச அந்த மஞ்ச கயிறை கட்டி தூர போடணும். அது வேணாம், நல்லா இல்ல. ஸ்டேட் சாம்பியனுக்கு தோத்து போயிடும்னு பயமா? அன்னைக்கு உன் புருஷன்கிட்ட வேணும்ட்டே தோத்தா மாதிரி என்கிட்ட ஜெயிச்சு காட்டு மைத்திலி. வேற வழியே இல்லை, உன்னை யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. நானா விட்டாதான் உண்டு.
கண்டிப்பா என் ரகு வந்து என்னை காப்பாத்துவாரு. அப்போ இருக்குடா உனக்கு தீபாவளி. அவன் மட்டும் இங்க வந்தான் என்ன ஆவான் தெரியுமா? விளையாட வா மைத்திலி. இல்ல இந்த பேர்ட் உன் காதல் கனவன் மிக்ஸில சட்னி ஆயிடுவான். அது ஒண்ணு பண்ணிடாத. நான் வரேன். தட்ஸ் குட். மைத்திலி, நான் ரியல் இன்சிடென்ட் கதை ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கட்டின வெள்ளைக்கார துரை தெரியுமா? அதான் நீ கூட பாடுவியே, வெள்ளைக்கார முத்தம் என் மேனி எங்கும் கொட்டி கொட்டி தந்தான். அந்த துரை ஒரு முறை காட்டுக்கு வேட்டைக்கு போனப்போ காட்டெருமைங்க காலடியில் மிதிப்பட்டு சாகர நிலைமையில இருந்த ஒரு சிங்கக்குட்டியை காப்பாற்றி எடுத்துன்னு வந்து பால் பிரெட்டு ஃப்ரூட்ஸ்னு கொடுத்து பியூர் வெஜிடேரியனாக வளர்த்தாராம். ஒரு நாள் அந்த வெள்ளைக்கார துரை ஆப்பிள் கட் பண்ணும்போது கையை அறுத்துக்கிட்டாராம். ரத்தம் வரவும் அதை பார்த்த அந்த சிங்கம் ரத்தம் கசிகிற அந்த விரலை நக்கிச்சான். முதலா ரத்தத்தோட டேஸ்ட் அது நாக்குல பட்டதும் அந்த சிங்கக்குட்டி ஒரு கர்ஜனை செஞ்சுதான் பாரு. அவர் பயந்துட்டாராம். அந்த சிங்கக்குட்டி அவர் விரலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியலையாம். விரலை அது வாயில கொடுத்துட்டு தலகாணி கீழே இருந்த ரிவால்வரை எடுத்து தொப்புன்னு அது நெத்தியில சுட்டு கொன்னுட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் அந்த சிங்கக்குட்டியை நினைச்சு தினம் அழுதுட்டு இருந்தாராம். செக். இதுல இருந்து என்ன தெரியுது மைத்திலி? அந்த சிங்கக்குட்டி மாதிரி தான் நீயும். நோனோ, ரகுங்கிற கருப்பு ரத்தத்தை பார்க்காத வரைக்கும் நீ சாதுவா என் செல்ல மைட்டிய அன்பா அரவணைச்சிட்டு தானே இருந்த. செக்மேட். வீட்டுக்கு வந்து மிரட்டி ஃபோன் பண்ண சொல்லிட்டு இருக்கானே ரகுநந்தன், அவன் கிட்ட. தம்பி, குரு உங்களாண்ட பேசணுமா? நான் இங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? ஏண்டா டேய், உன் புத்திசாலித்தனத்தெல்லாம் கொண்டு போய் உன் ஆபீஸ்ல காட்டு, என்கிட்ட காட்டாத. எங்க அப்பா செத்தாது நியூஸ் எப்படி தெரியுமா? உன் பொண்டாட்டி என் கூட ஓடி வந்துட்டான் பேப்பர்ல வந்திருக்கு பாரு, அது மாதிரி. என்ன ஷாக்கா இருக்கா? எப்படிரா அவன் நான் வந்ததெல்லாம் கண்டுபிடிச்சான்னு பொட்டச்சிக்கிட்ட கொடுத்து ஃபோன் பண்ண சொல்றியே? முதலாளி செத்து போயிட்டா அழணும்னு சொல்லி தரக்கூடாதா? என்ன ஆபீசர் நீ? உனக்குலாம் எவன் வேலை கொடுத்தான்? கிரேட் பிசினஸ்மேன் ராஜ்சேகரே பிடிச்சி ஜெயிலில் போட்ட பெரிய ஆபீசர்ல நீ இப்படி முட்டாள்தனமா ட்ரேஸ் பண்ற பாத்தியா? டேய் பொறுக்கி ராஸ்கல், எங்க இருந்துடா பேசுற? உன் பொண்டாட்டி மடியில இருந்து. ஏன்டா நீ ஆரம்பத்துல இருந்தே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஊர்ல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? ஏன் என் மைத்திலி என்னை விட்டு பிரிச்ச? நல்ல மாதிரியா சொல்றேன், மைத்திலிய மறந்துடு. அவ ஏன் மைத்திலி, எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்ப மட்டும் நீங்க வரல, உங்க அப்பனை. எங்க அப்பனை கொலை பண்ண போறியா? பண்ணிக்கோ. அப்படியே கருமாதியம் பண்ணிட்டு ஃபாரின்ல இருந்து என் பங்காளிங்க வந்ததும் கொல்லி காசு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிடு. சொத்து வேணா கூட எடுத்துக்கோ, எனக்கு மண்ணா போச்சு. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, மைத்திலிய மறந்துடு. டேய், என் மைத்திலிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோட கொல்லிட வேண்டாம். குட் ஜோக். ஊ மைத்திலியா? அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? நீ தேவையில்லைன்னு நீ கட்டின தாலியை நேத்தே கட்டி போட்டா. என்ன தலை சுத்துதா? உன் செல்போன்ல எம்எம்எஸ் இருக்கு, போட்டோ அனுப்புறேன் பாரு. Hello Airtel, connect me to Jayashree. Hello? Jayashree, ரகு பேசுறேன். கால் ட்ரேஸ் பண்ணியா? மெசேஜ் அனுப்பியிருந்தேனே. 1 செகண்ட் ரகு. ஜஸ்ட் ஒரு எம்எம்எஸ் கூட அதே ஃபோன்ல இருந்து வந்தது. ஆமா, அது மகாபலிபுரம் ரோட்ல முட்டுக்காடு டவர்ல இருந்து வந்திருக்கு. Thank you Jayashree, thank you very much. உன் மகன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு.
அவனை கொல்லி வைக்காவது உயிரோடு இரு. ஹலோ சினியா, அந்த ஆள் நீங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். அங்கதான் வந்துட்டு இருக்கான். எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க. அவன் இங்க வருவான். அவன் இங்க வருவான். வந்தா என்ன ஆமா தெரியுமா? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீளுவோரோ மைத்திலி. அவன் சாகிறத பார்த்துட்டு சேர்த்து அழு. மைட்டி பாரேன், சுத்தியும் தண்ணி, வானம், மனுஷங்களே இல்லாம நீ நான் மட்டும்தான். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? துப்பாக்கி எடுத்து என்ன பண்ண போற மைத்திலி? என்ன கொலை பண்ண போறியா? சொல்லு. என் உயிர் தானே வேணும் உனக்கு. இந்தா எடுத்துக்கோ. குடு. என்னை சாவடிச்சுட்டு இந்த கடல்லையே போட்டுரு. நிம்மதி உனக்கும் எனக்கும். நீதான் மைத்திலி. நீ மட்டும்தான் என் உலகம் வளர்ந்த என்ன திடீர்னு அனாதையா விட்டுட்டு அவனோட போயிட்ட. 10 நாளா சாப்பிடாம அழுதுட்டு இருந்தேன். தற்கொலை பண்ணிக்க தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திட்டாங்க. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க போட்டோ பார்க்கும்போது எனக்கு எதுவும் தோணாது. அம்மானா எப்படி இருப்பாங்க? அடிப்பாங்களா? அணைச்சுப்பாங்களா? நீ கூட தான் அடிச்சிருக்க, அணைச்சிட்டு இருக்க. அப்ப நீ அம்மாவா? கடவுளே, இல்லடா. நான் வந்து சொல்லு, நீ யார் எனக்கு? எல்லாமே நான் தான் உனக்கு. எல்லாம் போய் மைத்திலி. நீ என் மேல காட்டின அஃபெக்ஷன், ஊட்டின சோறு எல்லாம் போய். உனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா என்னோட இவ்வளவு பாசமா இருந்திருப்பியா? இருந்திருப்பேன்டா மடையா. எத்தனை பேர் இருந்திருந்தாலும் உன்னோட பாசமா தான் இருந்திருப்ப. அப்புறம் ஏன் ரகு பின்னாடி போன?
சொல்லு. ரகு வேற, நீ வேற. ரகு என் புருஷன். நேத்து வந்து முக்கியமாயிட்டான், நான் வேற ஆயிட்டேன். அப்படித்தானே? அப்படி இல்லடா. நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? நான் முடிவு பண்ணிட்டேன் மைத்திலி. இந்த உலகத்துல யாரும் நமக்கு நடுவில் வரக்கூடாது. வரவங்களை உயிரோட விட மாட்டேன். உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனானே ரகுநந்தன், அவனை கொன்னுட்டேன். மறுபடியும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போக பீச் ஹவுஸ் வந்தான். மண்டைய பொழந்தவனை காரோட ஜலசமாதி பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? இந்நேரம் மீனுங்க அவனை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டு இருக்கும். ஒரு புல்லட் மிச்சம் இருக்குன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள வேலை வச்சிருச்சு சானிய. கூப்பிட்ட பாவத்துக்கு ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா பேசுது நாய். தேவைகள் தான் அர்த்தத்தை தீர்மானிக்குது. சரி, வண்டி எடு. எனக்கு இந்த பணம் வேணும். என்னது? என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கா. 2 கிட்னியும் வேலை செய்யலை, சாக கிடக்குறான். எனக்கு இந்த மொத்த பணமும் வேணும். நீ எப்போ கூப்பிட்டாலும் வந்து வேலை செய்கிற, ஒரு காசு தர வேணாம். இப்போல்லாம் நீ ஒரு கதை சொன்னா நான் நம்பிடும்னு நினச்சிய? கொடுக்குற காசில் முழு உசுரை காப்பாற்ற முடியலன்னா அரை உசுரை காப்பாற்று. வண்டி ஏறா. சாமி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு புள்ள தான் பிறக்கு. அதுவும் இப்போ ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஜவா அதுவும் இப்போ 2ஆம் கட்டான வந்து நிற்கு. இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சா ஊரில் நான் தலை கட்ட முடியாது சாமி. யாரு கண்ணுப்பட்டதோ என் குடும்பம் இப்படி படாத பாடுபடுது. என் தலைமுறையிலேயே என் குடும்பம் அழியறத பார்க்கும்போது எனக்கு தானே அவமானமாக இருக்கும் சாமி. நீங்கள் தான் ஏதாவது வழிகாட்டணும். இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. ஆனால் அதுக்கு நீ பெருசாக ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன விலை ஆனாலும் பரவாயில்ல சாமி, உங்கள் கால் அடியில் வந்து அதெல்லாம் எதுக்கு? நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, சரியா? என்னங்க இப்போதான் தம்பி சொன்னான். நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. என் பொண்ணாவே எனக்கு முழுசா வேணும். ஊர் பக்கமே தலை கட்ட முடியாது. இல்ல என் அண்ணன் தம்பிங்க முகத்திலே முழிக்க முடியாதுங்க. வெயிடி போன நானே இங்க வெய் போன. சரி, உன் வீட்டுக்கும் தெரியாது, அந்த பொண்ணு வீட்டுக்கும் தெரியாது. அப்படி என்னையா அவசரம்? உன்னதான் கேட்கிறேன் நானு, என்ன அவசரம்? அவசரம் தான் சார். நீட் எக்ஸாம் இருக்குங்கண்ணே. அண்ணே விட்டுடுனே. அம்மா
கொஞ்ச நேரம் தாண்டி வாய மூடி. எனக்கு வலி தாங்க முடியல. விட்டுடுங்க. வலிக்குது. அண்ணே. முடியல. ப்ளீஸ் விட்டுடுங்க. வலிக்குது. ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கேன். என்கொயரி பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆமாம், அந்த ரிசப்ஷனில் தான் இருக்கேன். ஓகே சார். நேம் லிஸ்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன் சார். டாக்டர் முருகனை பார்க்கணும். உங்கள் நேம் சார்? ராஜா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. சரி சார். மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் ராஜா சார், நீங்க போலாம். என்ன தைரியம்லாம் உனக்கு? வீட்டு மானத்தை ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு போயிட்டல. ஏய், என்ன நெஞ்சழுத்தம்ல உனக்கு? ஏய், இங்க பாருடி, நம்ம பிள்ளை கொண்டுட்டு வந்து நிக்க அந்த முண்டை. ஐயோ, யாரை கேட்டு போன? பாவி, ஒரு உசுரை கொன்னுட்டியே. பாவி பாவி பாவி. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அடுத்த தலைமுறைக்கு இந்த சொத்தையும் கௌரவத்தையும் கொண்டு போகணும். அதை கொடுத்துட்டு நீ நீ எங்க வேணாலும் போய் தொலை. நான் என்ன பிள்ளை பெத்து கொடுக்குற மிஷினா? அப்பா அம்மா இல்லாம ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ரோட்டோரத்துல குப்பமேட்டுல நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்க பணக்கார கண்ணுங்களுக்கு என்ன காமாலையா? அதுல உன்னை தத்தெடுத்துக்க வேண்டியதானே? ஒத்த புள்ள, அதுவும் உங்க ரத்தத்துல வேணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை சூறையாடிட்டீங்கல்ல. என்னல பெரிய வசனம்லாம் பேசுத, நாட்டுல நடக்காத மாதிரி பீத்துத. அவ பிள்ளை கண்டு எங்கள் அம்மா படுத்து எந்திரிச்சு வாராவ. நீ என்னல பெரிய பத்திரி மாதிரி பேசுத? ஏய், உனக்கு நானே டைவர்ஸ் வாங்கி தரேன்டி. என் பையன் ஒரு கேன்னு வெளியில போய் சொல்ல சொல்லுதியா? அப்படி சொன்னாதான் என்ன? என்ன பார்த்துட்டு நிக்கிய? பா, என்னடா அவ என்ன தப்பு பண்ணா? எல்லா தப்பு நம்ம தானே பண்ணோம். எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஓகே, கால் யூ பேக். டாக்டர், நீங்கள் கேட்ட மாதிரியே படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். ஆப்ரேஷன் உடனே ஆரம்பிங்க டாக்டர். என்ன டாக்டர், நம்பிக்கை இல்லையா? நீங்கள் கேட்டதோடய அதிகமாக இருக்குது டாக்டர். இது பாருங்க, நிறையவே இருக்குது சார். ராஜா, ஐம் சாரி, என்ன சொல்கிறேன்னு தெரியல. டாக்டர், ரேச்சலுக்கு நத்திங், டோனர் இறந்துட்டாங்க. புரியல சார். ரேச்சலுக்கு
கிட்னி டொனேட் பண்ணுற இருந்த கௌசியை காலையில் யாரோ சுட்டுட்டாங்க. ராஜா, என்னாச்சு ராஜா? டாக்டர், ரேச்சலுக்கு சீரியஸா இருக்கு. வெயிட், கமிங். முக்கிய செய்திகள். பிரபல எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான கௌஷியை மர்ம நபர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளனர். இச்சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இதற்கு பதிலளித்த உதவி ஆணையர் நரேஷ்குமார் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்.